ഒരു കണ്ണ് മാത്രം. ஹாய் ஆல். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் செல்ஃபி லைஃப் ஸ்டைல். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து 1:30 ஆகுது. டே வந்து 8 நவம்பர். ஏர்லி மார்னிங் 1:30. ஸோ 1:30க்கெல்லாம் இவங்க எங்கடா போகிறாங்க பேகெல்லாம் தூக்கிட்டு அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டில் ஓடுதுங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ வந்து எல்லாருமே போல் என்னடா அடுத்த ஃபேமிலி டூரா அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாருமே போல். அண்ட் வந்து ஒரு பர்சன் வந்து போகிறாங்க. ஸோ யார் அந்த பர்சன், எங்கே போகிறாங்க, நாங்கள் எல்லாருமே வந்து எங்கே அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து போகிற வழியிலே வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக எங்கடா போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. ஸோ வந்து நம்ம வந்து லக்கேஜ் எல்லாமே வண்டியில் ஏற்றிக்கலாம். ஸோ ஏற்றிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான் அந்த ஒரு பர்சனை வந்து சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு வேண்டி எல்லாருமே போனோம். அதுவும் பாருங்கள் ஏர்லி 1:30 ஆகுது. யாருமே வந்து தூங்கவே இல்லை. கொண்டு போய் வந்து விடணுமே அப்படிங்காக யாருமே தூங்கலை. அண்ட் வந்து ஏற்றோ லாஸ்ட்டில் வந்து நான், அண்ணா, ஆதிக்குட்டி எல்லாமே குட்டீஸ் எல்லாமே வந்து பேக்கில் உட்காந்துட்டோம். அண்ட் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்காக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பேக்கில் உட்காந்துட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் போகிற வழியிலே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ யார்டா போகிறா பிளெயினில், எங்கே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வந்து எங்கள் அண்ணா தான் வந்து துபாய்க்கு வந்து போகிறாரு. ஹாப்பி கோட் ஜாப் இன் துபாய். ஸோ வந்து நாங்கள் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு சடனாக வந்து டிக்கெட்டு கிடச்ச ஒரு விஷயம். ஏன்னா விசா வந்து ஆல்ரெடி ஹேப்பி கோட். ஸோ சண்டே மண்டே அந்த ஒரு டேஸ் தான் நான் வந்து நினச்சேன் ஹி வில் காட் டிக்கெட் அண்ட் மூவ் ஆன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்மளுக்கு வந்து நம்ம அண்ணா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் அதுக்கு டைம் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கே டைம் இல்லாமல் நான் வந்து ஓடிட்டேன். ஏன்னா வந்துட்டு நானே போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நைட் ஆயிரும். ஸோ வந்து எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனுங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அண்ணா அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ வந்துட்டு வி ஹேட் நாட் மச் டைம் டு ஸ்பெண்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்தார். துபாய்க்கு போகிறதுக்குள்ள விசா வந்தனால வந்து அதுக்கு பேக்கிங் அது இதுன்னு கடைகளுக்கு போக நைட்டு அவர் வர நான் நைட்டு வர நான் டயர்டில் படுத்து தூங்கிடுவேன். ஸோ வந்து எங்களுக்குள்ள கான்வர்சேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து சண்டே இல்லை மண்டே அப்படி தானே டிக்கெட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து சடனாக வந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூனே வந்து அவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங்கெல்லாம் ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னு. ஸோ விஷயம் தெரிஞ்சோடனே வந்துட்டு அத்தையும் மாமா எர்ணாகுளத்துலேருந்து வந்துட்டாங்க. அண்ட் வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு விடுறதுக்கு மாமாவுமே வந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்பாவுமே ஊரில் இல்லை. ஸோ வந்து பையனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு வந்து அப்பா ஊரில் இல்லை. அண்ட் ஏன்னா வந்து எல்லாருமே என்னன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே மண்டே ஸோ அந்த ரேஸில் தான் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்காக வந்து அப்பாவுமே வந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ரெண்டோட மகளுக்கோ பையனுக்கோ யாருக்கோ கல்யாணம். ஸோ அதனால் அங்கே போயிட்டார். ஸோ நானுமே வந்து எனக்குமே தெரியாது. ஸோ ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே சண்டே லீவு தானே. ஸோ ஃப்ரைடே நைட்டு வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் அண்ணா கூட அப்படிங்கிற ஒரு பிளான் எல்லாமே நான் வச்சுருந்தேன். பட் வந்துட்டு நான் வந்து பஸ்ஸு ஏறிட்டேன். ஃப்ரம் டெக்னோ பார்க்லேருந்து பஸ் ஏறிட்டேன் அப்படிங்கிறது கூப்பிட்டு சொல்லும்போது தான் அப்படின்னு saying நான் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்து நானுமே வந்து ஃப்ளைட் ஏறிடுவேன் துபாய்க்கு டிக்கெட் வந்துருச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்டு. அண்ட் நான் வந்து நம்பவே இல்லை. நீ சும்மா சொல்லாத, சும்மா தானே சொல்கிற, என்னை சும்மானாலும் எமோஷ்னல் ஆக்கிறதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ஹி ஹேவ் பீன் சென்ட் டிக்கெட். ஸோ அப்போ தான் நான் நம்பினேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டுமே வந்து ஹரிபரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து திங்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக பேக் பண்ணவே இல்லை. டைம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அன்டில் ஃப்ளைட் ஏறுற வரைக்குமே ஹி வாஸ் ஜஸ்ட் ரன்னிங். கடைக்கு போய் அந்த திங்ஸ் வாங்குகிறேன், இந்த திங்ஸ் வாங்குகிறேன். ஒரு ரெஸ்ட் இல்லாமல் வந்து ஓடிட்டே இருந்தார். ஸோ அப்பாவுமே வந்து ஃப்ளைட்டுக்கு முன்னாடி வந்து பையனை பார்த்துருமேன்னு சொல்லிட்டு வந்து ஹி ஆல்சோ பஸ்ஸு மாதிரி வந்து லாஸ்ட் வந்து ஒரு மினிட்டு பையனை பார்த்துடணும் அப்படிங்காக வந்து லாஸ்ட் வந்து ரீச் ஆனார் உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து ஃப்ளைட்டு ஏறும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அண்ணாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இது. ஸோ வந்து லைஃப்பில் வந்து வந்து ஃப்ளைட் ஏற போகிறாரு. அந்த ஒரு பயமே இருந்துச்சு. அண்ட் வந்து ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஹி ஆல்சோ ஜஸ்ட் பீன் அன் எமோஷ்னல் டூ. அண்ட் வந்து எனக்குமே வந்து எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு
நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து அப்ராட் போகிறாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஸ்பெண்ட் த டைம் வித் ஹிம். அப்புறம் நம்ம யோசிக்கும்போது நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து அப்புறமா நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமேன்னு. ஸோ வந்து அப்ராடுக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தாலே அவங்களுக்கு வேண்டி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நானுமே வந்து டைம் ஸ்பெண்ட் முடியல எனக்கு அண்ணா கூட. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளைட்டுனால வந்து அண்ணாவுமே வந்து ஒரு பயம் இருந்தனால வந்து யாராச்சும் ஒருத்தவங்கள வந்து முந்தியெல்லாம் வந்து ஒரு பைஸ்டாண்ட் அந்த மாதிரி வந்து யாராச்சும் ஒரு ஆளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க செக்கிங்க்கு போகிறதுக்கெல்லாம். பட் வந்து இப்போ ஏர்போர்ட்லேயே வந்து அவங்க வந்து ஆள்களை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொன்னோன்னா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன்ஸ் ட்ரீமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ராடில் போய் வந்து வேலை பார்க்கணும் அண்ட் செட்டில் ஆகணும், லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரீம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுக்கும் வந்து அப்ராடில் போய் வேலை பார்க்கணும் அண்ட் நம்ம லைஃப்பை வந்து செட்டில் பண்ணணும். ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னால வந்து ஐ வில் ஆல்சோ லைக் அண்ணாவோட ஃப்யூச்சருக்கு தானே ஓகே. ஸோ கோயம்புத்தூர் போகும்போது ஐம் நாட் டூ எமோஷ்னல் டூ, ஏன்னா அது இங்கனக்குள்ளே தானே. ஸோ ஹீ வில் கம் வென்எவர் ஹீ வாண்ட் ஹீ கேன் கம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து அப்பா அம்மாவும் எமோஷ்னல் ஆவாங்க அப்படின்னு நினச்சேன். அண்டு வண்டியில் போகும்போது கூட அண்ணா வந்து என்கிட்ட கேட்டால், நீ அழுவேல. நான் வந்து நான் எதுக்கு அழ போகிறேன், நீ உன்னோட ஃப்யூச்சருக்கு தானே போகிறேன், நான்லாம் அழலாம் மாட்டேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். பட் வந்து அந்த ஒரு டைம் அண்ணா வந்து போகிறாரு அப்படிங்கிறது யோசிக்கும்போது ஐ டு கெட் அன் எமோஷ்னல் அப்படிங்கிறதும் சொல்லலாம். நான் வந்து பக்கத்துலேயே போல் வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து பேக்லேயே தான் இருந்தேன். ஒரு ஹக்கோ இல்லை வந்து ஒரு ஹாப்பி ஜேர்னியோ ஒரு விஷயமே ஐ காண்ட் ஏபிள் டு கிவ். ஸோ வந்து அப்பாவுமே வந்து அட் த ரைட் டைம் வந்து வந்துட்டார். ஸோ அவருமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறவருமே வந்து டைம் ஆச்சு செக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போ அப்பா வந்துடுவாருன்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் வந்து அங்கேருந்தே அவன் வந்து அப்பாக்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு ஓன் பண்ணோம். ஸோ வந்து அவ்வளோ ட்ராவல் பையனை ஒரு செகண்ட் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ அடித்து பிடிச்சி வந்து அப்பா வந்து பையனை பார்த்தோன்னே வந்துட்டு ஹீ டு கெட் அன் எமோஷ்னல். அண்ட் வந்து அம்மாவுமே வந்து பையன் வந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஸோ அது ரெண்டு பார்த்தோன்னே நானும் எமோஷ்னல் ஆகிட்டேன். எல்லாருமே வந்து ஓகே பாய், ஆல் த பெஸ்ட், ஹாப்பி ஜேர்னி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து பேக்லேருந்து சைலண்ட்டாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து அழுக வந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து நம்ம பக்கத்தில் போனோன்னா வந்து ஹீ வில் ஆல்சோ கெட் அன் எமோஷ்னல் டூ. அதனால் வந்து நான் வந்து அண்ணன் எமோஷ்னல் ஆகக்கூடாது அப்படின்காக வந்து நான் வந்து ஒன்றுமே பக்கத்தில் கூட போகல. ஸோ எல்லாருமே வந்து ஹேண்ட்ஷேக் எல்லாமே பண்ணுறாங்க. பட் நான் அது கூட பண்ணலை. அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பாஸ்போர்ட் அண்ட் வந்து நம்மளோட இதெல்லாம் காட்டணும், அவங்கக்கிட்ட பேப்பர் காட்டணும். ஸோ காட்டினதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கிட்டிருந்து உள்ளே ஏறுறதுக்கு அங்கே போய் நின்னோம். ஸோ அவங்க வந்து செக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா செக்கிங்கும் முடிஞ்சிட்டு வந்து திருப்பியும் வந்து வரலாம். அதாவது இந்த ஒரு டோர் அங்கேருந்து வந்துன்னா இந்த கை காட்டிட்டு போக முடியும். இங்கிட்டு வெளியில் செக்கிங் பண்ணிட்டாங்கன்னா ஹி காண்ட் ஏபிள் டு கம் பேக். ஸோ வந்து இங்கேருந்து கை காட்டுறது தான். அண்ட் வந்து உள்ளே போய் கை காட்டிட்டு போயாச்சுல. ஸோ செக்கிங்லாம் முடிஞ்சிட்டு ஹி பின் கம் பேக் அண்ட் சே பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயாச்சு. ஸோ பாய் சொல்லிட்டு போயாச்சு. இனி நான் 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து அண்ணா வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ளைட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இருந்து ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னோம். ஸோ திஸ் இஸ் த மிஷின். வந்து பேக் வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க, கவர் வச்சு நல்லா ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 400 rupees வச்சுருக்காங்க இந்த ஏர்போர்ட்டில். வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்தா பெட்டி எல்லாமே கவர் சேஃபாக கவர் பண்ணி போவோம். பட் வந்து அந்த ஒரு இதில் ஸோ வந்து அங்கே வந்து போர்ட்லேயுமே வந்து எந்தெந்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து போய் ஓகே ஏர்போர்ட்டை வந்து சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த ஒரு போர்டை எடுத்தேன். அண்ட் அண்ணாவோட ஃப்ளைட்டு வந்து 5 o'clock தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அபுதாபி ஃப்ளைட்டில் தான் அண்ணா வந்து போகிறாரு. ஸோ அந்த ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு ஆச்சு எல்லாமே வந்து பேரனை
ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு வேண்டி ஆச்சுமே வந்து அந்த ஒரு டைமில் யாருமே தூங்காமல் வி ஹேவ் பின் கேம். அண்ட் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். அண்ட் வந்துட்டு அங்கே வந்து சேரெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போய் உக்காந்தோம். அண்ட் உட்காந்துட்டு ஆச்சி அம்மா எல்லாமே அங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் ஜஸ்ட்டு நானும் அத்தையுமா வந்து சும்மா ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலாம், அங்கே வரைக்கும் அரைவல் வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போன டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு கதவுக்கிட்ட எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட நினச்சோம் இங்கேருந்து கை காட்டினா தெரியும், பட் வந்து நம்மளுக்கு தெரியலையே, அண்ணா போயிருப்பான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அண்ணா சடனாக போகிறாரு. நாங்கள் இங்கேருந்து எவ்வளோ ஆக்ஷன் காட்டினோம், ஃபோன் எடுத்து கூப்பிடலான்னு சொல்லி எடுக்கும்போது அட்லாஸ்ட் ஹீ சீன். ஸோ வந்து பார்த்து ஒரு டாட்டா எல்லாம் காட்டிட்டு இந்த 4:30க்கெல்லாம் வந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து இறங்கிட்டோம். அண்ட் வந்து அப்போ தான் வந்து ஃப்ளைட்டு தெரியுங்கிற அப்போ போயினோடனே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து 5 மணிக்கு எடுத்தாங்க. ஸோ நாங்கள் நினச்சோம் இந்த ஃப்ளைட்டு தான் அப்படின்னு. பட் வந்து நாங்கள் கூப்பிட்டு கேட்டப்போ அண்ணா வந்து இல்லை இன்னும் ஃப்ளைட் எடுக்கலை, ஃப்ளைட் வந்து டிலே, ஸோ வந்து இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 6 o'clockலாம் ஆச்சு, ஃப்ளைட்டு வந்து எடுக்கலை. அண்ட் வந்து நாங்கள் ஃபோனில் தான் இருந்தோம். ஓகே ஃப்ளைட் எடுத்துருச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு வேண்டி ஃபோன்லேயே தான் இருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு மெமரி கேப்சர் பண்ணலாம்ல, அண்ணாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து ஃப்ளை ஆகிறது வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்காக வந்து ஃப்ளைட் எடுத்துட்டாங்களான்னு கேட்கும்போது எடுத்துட்டாங்க, இப்போ வந்து ஃப்ளை ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது வி ஹேவ் பீன் கேப்சர் திஸ். வருது ஸோ திஸ் இஸ் த ஃப்ளைட் எங்கள் அண்ணா வந்து போகிறது. ஸோ வீட்டில் இருக்கும்போது வந்து ஹரிபரியாக வந்து சடனாக வந்து டிக்கெட்னால் வந்து எல்லாமே ஹரிபரியாக வந்து கிளம்புனோம். அண்ட் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஐ டு கெட் எமோஷ்னல்னால வந்து ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்பீக் சம்திங் டு ஹிம். ஸோ வந்து ஒரு ஹாப்பி ஜேர்னி கூட சொல்ல முடியல. ஸோ ஐ சேயிங் ஹியர். ஸோ ஹாப்பி ஜேர்னி அண்ணா. ஸோ ஹாப்பியாக இரு, சேஃபாக இரு. அண்ட் வந்து மேபி நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு துபாய் வீடியோஸ் கூட வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.